அனைவருக்கும் வணக்கம். 6th 7th தமிழ் நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கு இலக்கணம் தவிர்த்து ஒரு 75 கேள்வி. சிலபஸ் படி பகுதி 6 1 மற்றும் 2, அதாவது திருக்குறள், 14 கீழ்கணக்கு மேல்கணக்கு நூல்கள், சரியா? சேர்த்து ஒரு 100 கேள்வி பார்க்க இருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழே உயிரே வணக்கம், தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். இதனை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார்? நம்ம காசி ஆனந்தன், சரியா? 6th புக்கில் நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க இல்லையா? தமிழே உயிரே வணக்கம், தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிர்தே நீ இல்லை என்றால் வாழ்வில் அத்துணையும் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் நெஞ்சம் இனிக்கும் அப்படின்னு பாடியிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு ஆப்ஷன் டி. செகண்ட் கொஷின். தமிழென கிளவியும் அதனோரற்றே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஸோ எது? தொல்காப்பியம், சரியா? தமிழென கிளவியும் அதனோரற்றே. தமிழன் கண்டாய் அப்பர் தேவாரம் வரும். சிலப்பதிகாரம் என்ன வரும்? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆகிய இருநீ கருதுணையாயன்னு வரும் இல்லையா? செகண்டுக்கு ஆப்ஷன் பி. தேர்ட் ஒன். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார்? ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான் இல்லையா? தேசிய கவி, ஓகேவா? தேசிய கவி தானே பாரதியார். ஸோ புரட்சி கவி யார்? பாரதிதாசன் இல்லையா? ஸோ அவர்களுடைய சிறப்பு பெயர்களை கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாயின்னு சொன்னியவர் நம்ம பாரதியார் தான் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு எங்களுடைய தமிழ் தாய் தொன்மையானவள். எப்போ பிறந்தான்னு என் தாய்க்கே தெரியாத அளவுக்கு தொன்மையானவங்க தான் என்னுடைய தாய் அப்படின்றார் இல்லையா? ஸோ தேசிய கவி நம்ம பாரதியார். ஸோ புரட்சி கவி யார்? பாரதிதாசன். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். பொதுமை கவிஞர், பொது உடைமை கவிஞர், இதுவும் நம்ம பட்டுக்கோட்டையே சொல்லுவோம் இல்லையா? ஸோ அடுத்து 4வது கேள்வி. நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஓகேவா? என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சிலப்பதிகாரம். ஸோ சிலப்பதிகாரத்தில் இயற்றியது யார்? நம்ம இளங்கோவடிகள். ஸோ ஒரு சேர மரபை சார்ந்தவர் இல்லையா? சேரன் செங்குட்டுவனின் தம்பி. இருந்தாலும் கடவுள் வாழ்த்தை சோழன் மீது தான் பாடியிருக்காரு. ஸோ என்ன? திங்கள், ஞாயிறு, மாமழை, ஓகேவா? இது 3த்தையும் பாடியிருப்பார் சோழனை, ஓகேவா? சோழனை தான் புகழ்ச்சி படுத்தியிருப்பார். ஸோ இயற்கையால் தான் எல்லாம் நிகழுது. ஆனால் சோழன் செய்வது தான் இயற்கையாகவே அவர் பாடியிருப்பார் இல்லையா? திங்களை போற்றுதும் கொங்கலர் தார் சென்னி குளிர்வெண் குடை போற்று இவ்வங்கங்கள் உலகளித்தலான். ஞாயிறு போற்றுதும் காவேரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேகுவலம் தெரிதலான். மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். ஓகேவா? இது நம்ம சிலப்பதிகாரத்தோட கடவுள் வாழ்த்து பாடல் இல்லையா? அடுத்ததா 5வது கேள்வி. தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான கருத்துக்களை பற்றி பாரதிதாசன் பாடியுள்ளதால் இவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இயற்கை கவிஞன், புரட்சி கவிஞன், பாவேந்தன், புதுவை கவிஞன், இது எல்லாமே பாரதிதாசனை தான் குறிக்கும், எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் அதாவது பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இந்த கருத்துக்களை பாடினதால தான் பாரதிதாசனுக்கு இப்படி ஒரு பேர் வந்துச்சு அப்படிங்கிறத புத்தகத்தில் கொடுக்கறத அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ புரட்சி கவிஞர். ஏன் அவருக்கு புரட்சி கவிஞர்னு பட்டம் வந்ததுன்னா ஸோ இதால் தான். பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, ஸோ இந்த கருத்துக்கெல்லாம் பாடியதால் தான் அவருக்கு புரட்சி கவி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்கோம். ஸோ 5வதுக்கு ஆப்ஷன் பி. 6வது கேள்வி பாருங்கள். தினையளவு போதா சிறுபோல் நீர் கண்ட பனையளவு காட்டும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூலினை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ
இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? திருவள்ளுவ மாலை இல்லையா? ஸோ யார் இயற்றியது? நம்ம கபிலர் இயற்றியது. சரியா? ஸோ திணையளவு போதா சிறு புல், அதில் ஒரு துளி நீர் விழுந்ததுன்னா ஸோ அந்த நீர்த்துளியில் போய் பார்த்தோம்னா பனையளவு, ஓகேவா, பெருசாக ஒரு பிம்பத்தையே காட்டும் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு 2 அடி தான் நினைக்காதீங்க, திருக்குறளுடைய உள்பொருள் ரொம்ப பெருசு அப்படின்னு திருக்குறளை பற்றி சொல்லியிருப்பார் நம்ம கபிலர். நூல் திருவள்ளுவ மாலை. சரியா? ஸோ 7வது, மூதுரை நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. சரியா? மூதுரை யாருடையது? நம்ம ஔவையாருடையது. ஸோ அதில் இருக்கிற பாடல்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை? 31. சரியா? அடுத்து 8வது கேள்வி, கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டுப் பெருவழியை மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி, ஓகேவா, என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முடியரசன், ஓகேவா, முடியரசன் ஐயாவுடைய பாடல் வரி. ஸோ புதியதோர் விதி செய்வோம் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கும். சரியா? அடுத்தது 9வது, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. மல்லெடுத்து, சமர், நல்கும், கழனி. சரியா? ஸோ அந்த பாடலை பொறுத்துக்கவா கொடுத்துருக்காங்க. மல்லெடுத்த அப்படின்னா என்ன? வலிமை பெற்ற. சமர்னா போர், நல்கும்னா தரும், கழனினா வயல். ஸோ 3, 4, 1, 2. ஸோ ஆப்ஷன் சி. 9வதுக்கு ஆப்ஷன் சி. 10வது கேள்வி பாருங்கள். ஒப்புரவு ஆற்று அறிதல் அறிவுடைமை என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பாடல்? ஸோ நம்ம பெருவாயில் முள்ளியார். ஸோ எந்த நூல்? ஆசாரக்கோவை. சரியா? நம்ம ஆசாரக்கோவை தான் இந்த பாடல். நன்றி அறிதல், பொறையுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல். ஸோ அந்த பாடல் ஒரு 8 ஒழுக்கங்கள் சொல்லியிருப்பார் இல்லையா? நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, ஒப்புரவோடு நல்லினத்தாரோடு நட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 சொல்லியிருப்பார் பாருங்கள். ஸோ 6th புக்கில் இருக்கும். ஸோ 10th ஆப்ஷன் டி. அடுத்து 11th, எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர், திரை இசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர், மேல்காணும் கூற்றுகளால் குறிப்பிடப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரியா? ஸோ நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எப்படியெல்லாம் அழைக்க போகிறாரு? மக்கள் கவிஞர், பொது உடைமை கவிஞர், திரை இசை திருவள்ளுவர். ஸோ இந்த மாதிரிலாம் சிறப்பு பெயர்களால் நம்ம பட்டுக்கோட்டையார் அழைக்கப்படுறார். சரியா? இப்போ முக்கியமானது திரை இசை பாடல்கள் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்து 12வது கேள்வியும் ஆச்சாரக்கோவையிலிருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெயர் மற்றும் எத்தனை வெண்பாக்களை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஆசிரியர் பெயரும் வெண்பாவும் கேட்டிருக்காங்க. ஸோ பெருவாயில் முள்ளியன் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ பெருவாயில் முள்ளியன் 2 தான் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆச்சாரக்கோவை, திருகடுகம், ஆச்சாரக்கோவை, முதுமொழி காஞ்சி. இது 3மே 100 வெண்பாக்களை கொண்டது அப்படின்ட்டு இல்லையா? ஸோ 12க்கு ஆப்ஷன் டி. 13, அறிவியல் ஆத்திச்சூடி ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம ஆத்திச்சூடினா ஔவையார், புதிய ஆத்திச்சூடி பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சுமுத்து. ஓகேவா? 80க்கும் மேற்பட்ட நூல்கள் ஏற்றிருக்காரு. தம்மை ஒத்த அகநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்களால் பாராட்டப்பட்டிருப்பார். சரியா? அடுத்த கேள்வி போகலாம். 14, தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என்று பாராட்டியவர். சரியா? தமிழை யார் இப்படி பாராட்டியிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார்? நம்ம அரங்கசாமி என்கிற எத்திராசலு, வாணிதாசன். சரியா?
நம்ம வாணிதாசன் ஐயாவுடைய இயற்பெயர் தான் என்ன, அரங்கசாமி என்கிற எத்திராசலு. சரியா? ஸோ வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்ட்டு அந்த பாடல் வந்துருக்கும் இல்லையா? ஸோ 14 ஆப்ஷன் டி. 15 பெருஞ்சித்திரனாரின் நூல்களில் அல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கனிச்சாறு 8 தொகுதிகளை கொண்டது அவரது தான். கொய்யாக்கனி, பாவியக்கொத்து இதெல்லாமே அவருடைய தான். தமிழ் நிலம், ஓகேவா? தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ்ச்சிட்டு. ஸோ அது 3 வந்து பெருஞ்சித்திரன் ஐயாவுடைய இதழ்கள். சரியா? அது நூல் கிடையாது. ஸோ 15 ஆப்ஷன் டி. 16 நிலம், தீ, நீர், வலி, விசிம்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலில் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னது? நம்ம தொல்காப்பியம் இல்லையா? நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு 5ம் கலந்து மயக்கம். ஸோ ஆதலால் அப்படிங்கிற பாடல் வந்து நம்ம தொல்காப்பியர் ஐயா அவர்களுடைய தான் இல்லையா? ஸோ அடுத்ததாக 17 நாவை அசைத்து பாடுவதால் தாள் கூட்டல் ஆட்டு என்று அழைக்கப்படுகிறது. ஆமாம். குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடலே தாலாட்டு பாடல். ஓகேவா? ஸோ ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. 17 ஆப்ஷன் சி. 18வது கேள்வி ஆராயும் அறிவு உடையவர் டேஷ் சொற்களை பேச மாட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஆராய்ந்து அறியும் அறிவை உடையவர்கள் எந்த சொற்களை வந்து பேச மாட்டார்னு கேட்டிருக்காங்க. சரியா? எந்த சொற்களை பேச மாட்டார்? பயன் தராத சொற்களை பேச மாட்டார். ஓகேவா? 18 சி. அரும்பயன் ஆயும் அறிவிலார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். ஓகேவா? ஸோ அந்த திருக்குறள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆராய்ந்து அறியும் அறிவினை உடையவர்கள் பயன் தராத சொற்களை வந்து பேச மாட்டாங்க. சரியா? 19 கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த நூல்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? கவிஞர் புவியரசு ஸோ எந்த நூலை வந்து மொழிபெயர்த்தார்? தீர்த்தகிரி. ஸோ கலீல் கிப்ரான் அந்த பாடல் இருக்கு இல்லையா? ஸோ அவர் வந்து மொழிபெயர்த்தது தான் வந்து தீர்க்கதரிசி. ஸோ பாதம் இது நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் தற்போதும் எழுதி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர். அவர் தாய்மானவர் பாடல்கள் கிடையாது. இது எங்கள் கிழக்கு, விரல்நுனி வெளிச்சங்கள் இதெல்லாமே யார்? நம்ம தாராபாரதி ஐயா அவர்களுடைய. ஸோ அடுத்து 20வது கேள்வி 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழையாட்டின் தலையோடு அகன்றி விடுமோ என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார்? நம்ம கவிமணி தேசிய விநாயக பிள்ளை இல்லையா? ஸோ 1000 பாவம் செஞ்சுட்டு ஒரு ஆட்டை வெட்டி சாமி கும்பிட்டா எல்லாம் போயிடுமா அப்படின்னு கேட்குறாரு. பாவமும் புண்ணியமும் என்னாலும் நம்ம விட்டு போகாதப்பா அப்படின்னு கூட அந்த பாட்டு ரொம்ப அழகாக பாடியிருப்பார். ஸோ அடுத்ததான் 21வது கேள்வி நின்றவர் கண்டு நடுங்கினரே ஐயன் நேரில் நிற்கவும் அஞ்சினரே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். சரியா? போன அதே பாடல் தான் இதுவும் இல்லையா? ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க? அதில் யார் பாடியதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இடம்பெற்றுள்ள நூலை கேட்டிருக்காங்க. சரியா? எந்த நூல் இடம்பெற்றிருக்கு? நம்ம ஆசிய ஜோதி. சரியா? ஆங்கிலத்தில் எட்வின் அர்னால்டு இயற்றிய ஆசிய ஜோதி. சரியா? லைஃப் ஆஃப் ஏஷியான்ற நூலை தழுவி எழுதப்பட்டது தான் ஆசிய ஜோதி இல்லையா? அடுத்ததான் 22வது கேள்வி கவி ஞாயிறு என்ற பட்டப்பெயருடன் தொடர்புடையவர் யார்? சரியா? கவி ஞாயிறு என்று நம்ம யாரை சொல்கிறோம்? ஸோ கவி ஞாயிறு, மொழி ஞாயிறு அப்படின்னு 2 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம கவி ஞாயிறுனா யார்? தாராபாரதி இல்லையா? மொழி ஞாயிறு யார்? தேவநேய பாவாணர். சரியா? அடுத்து 22வது கேள்வி
உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? நம்ம கலீல் ஜிப்ரான். சரியா, லெபனான் நாட்டை சேர்ந்தவர் இல்லையா. ஸோ அடுத்தது 24, கலீல் ஜிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நாடு? இப்போ தான் சொன்னோம் இல்லையா, லெபனான் நாட்டை சேர்ந்தவர். அடுத்து 25, முதலில் அமுத சுரபியில் உணவு இட்டவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, யார் முதல்ல அந்த அமுத சுரபியில் உணவு இட்டவர்னு கேட்டிருக்காங்க. சரியா, யார்? ஆதிரை. ஸோ ஆதிரை கிட்ட தான் போய் நீங்கள் உணவு முதல்ல வாங்கணும் அப்படின்னு சொன்ன அறிவுறுத்தியர் யார்? நம்ம அரவணடிகள். சரியா, ஸோ அதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கோம். ஸோ முதலில் அமுத சுரபியில் உணவிட்டவர் ஆதிரை. ஆதிரையிடம் வாங்க வேண்டும் என்று கூறியவர் யார்? அரவணடிகள். சரியா, ஸோ தீவதிலகை யார்? அந்த தீவை காத்து கொண்டிருந்தவர் மணிமேகலை, கதை தலைவி காயச்சண்டிகை. ஓகேவா. ஸோ காயச்சண்டிகையாகவும் மாறுவாங்க. யார்கிட்ட தப்பிக்கிறதுக்கு? உதயகுமாரன்ட்டு தப்பிக்கிறதுக்கு இல்லையா. ஸோ அடுத்து 26வது கேள்வி, தமக்கென முயலா நோன்றான் பிறருக்கென முயலுனர் உண்மையானேன் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார்? எந்த நூல்? எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இல்லையா, புறநானூறு. யார் எழுதிய பாடல்? கடலுள் மாய்ந்த இளம் பெரும் வழுதி. ஸோ தமக்காக முயலும் போது கூட கொஞ்சம் சோர்வு ஏற்படுமே ஒழிய, பிறருக்காக முயலும் போது ஸோ ரொம்ப ஈடுபாட்டோடு அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஸோ அடுத்தது 27வது கேள்வி. 27வது கேள்வி பாருங்கள். துரை ராசு எழுதிய நூல்களில் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 பேர் படிச்சிருப்பீங்க, துரை ராசு, துரை மாணிக்கம். சரியா, ஸோ இது 2 பேர் யாருடைய இயற்பெயர்னு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா. துரை மாணிக்கம்ன்றவர் நம்ம பெருஞ்சித்திரனார். துரை ராசு முடியரசன் இல்லையா. ஸோ முடியரசன் ஐயாவுடைய நூல்கள்லாம் எது எது? பூங்கொடி 1966 தமிழக அரசு விருது பெற்றது. வீரகாவியமும் தமிழக அரசு விருது பெற்றிருக்கு. காவியப்பாவையும் அவருடைய தான். ஸோ இது எங்கள் கிழக்கு. ஸோ இது யாருடையது? இது எங்கள் கிழக்கு நம்முடைய தாராபாரதி ஐயா அவர்களுடையது இல்லையா. ஸோ அவரது நல்லா தெரிஞ்சிருந்தால் கூட நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கலாம். ஸோ 27 ஆப்ஷன் டி. 28 அஞ்சாமை மிக்க வந்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகன்றி விலகி விடுவான் என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா, யார் சொல்லியிருப்பா? நம்ம துரை ராசு என்று அழைக்கப்படக்கூடிய முடியரசன். அடுத்த கேள்வி போலாமா? 29வது கேள்வி பாருங்கள். சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார்? நம்ம பாரதியார். ஸோ அந்த பாடல் என்ன? வெள்ளி பனிமலையில் மீதுலாவோம், அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் காவேரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம், சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். ஓகேவா. 29 ஆப்ஷன் ஏ. 30 பாருங்கள். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா, யார்? நம்ம முடியரசன். சரியா, முடியரசன் பார்த்தோன்னே ஆப்ஷன் ஏன்னு கொடுத்துடக்கூடாது. பக்கத்துலேயே அவருடைய இயற்பெயரான துரை ராசும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ அண்ட் பி, ஆப்ஷன் சி. ஸோ மாணிக்கம் யார்? நம்ம பெருஞ்சித்திரனார். 31வது கேள்வி பாருங்கள். ஸோ அந்த பாடல் ஓகேவா, தாராபாரதி ஐயா அவர்களுடைய அந்த பாடல்லேருந்து கேட்டிருக்காங்க. புதுமைகள் செய்த தேசம் எது, பூமிக்கு கிழக்கு வாசல் எது அப்படின்னு நம்ம தாராபாரதி ஐயா எழுதியிருப்பார் இல்லையா. ஸோ அந்த பாடல் இருந்து தான் ஒரு மேட்சை கொடுத்துருக்காங்க. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்கள் தான் தேசமுடுத்திய நூலாடை, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்னும் மேலாடை. ஓகேவா. ஸோ திருக்குறள் தான் என்ன? திருக்குறள் தான் ஆடை, மெய்யுணர்வு தான் மேலாடை.
இந்தியா பூமிக்கு கிழக்கு வாசல். சிற்பம்னா கலைக்கூடம். ஸோ 2 3 4 1 2 3 4 1 31 ஆப்ஷன் ஏ. 32வது கேள்வி பாருங்கள். நாட்டுப்புற இயலாய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா? நாட்டுப்புற இயலாய்வு சு. சக்திவேல். சரியா? அடுத்த கேள்வி, கண்ணி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகைன்னு கேட்டிருக்காங்க. சரியா? 2 அடி எதுகையால். 2 அடி எதுகையால் பாடப்படுவதுதான் கண்ணி இல்லையா? அடுத்து 34வது கேள்வி, எஸ். ராமகிருஷ்ணன் நூல்களில் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கதாவிலாட்சம், உபபாண்டவம், தேசாந்திரி இதெல்லாமே அவருடையதான். ஸோ வீடு முழுக்க வானம். வீடு முழுக்க வானம் வந்து சே. பிருந்தா அவங்க எழுதிய நூல். சரியா? ஸோ எஸ். ராமகிருஷ்ணன், உபபாண்டவம், கதாவிலாட்சம், தேசாந்திரி இதெல்லாம் வந்து எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களுடைய நூல். ஸோ இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வீடு முழுக்க வானம் ஆப்ஷன் டி. 35வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுக. ஓகேவா? தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களை பற்றி. ஃபர்ஸ்ட், கவிமணி பட்டம் பெற்றவர். ஆமாம். 2வது, ஆசிய ஜோதி என்னும் புத்தகம் லத்தீன் மொழியில் உள்ள எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஆங்கிலத்தில் எழுதிய. சரியா? ஆங்கிலத்தில் எழுதிய எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய நூலை தான் லைட் ஆஃப் ஏஷியா என்ற நூலை தழுவி எழுதப்படுறது தான் ஆசிய ஜோதி இல்லையா? ஸோ இது புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறுகிறது. ஆமாம், கரெக்டு தான். ஸோ எது தப்பாக இருக்குது? ஸோ 2 மட்டும்தான் தப்பாக இருக்குது. ஸோ 35க்கு ஆப்ஷன் பி. 36, இடும்பைக்கு இடும்பை படுப்பார், இடும்பைக்கு இடும்பை படாதவர். சரியா? இது நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய அவர் ரொம்ப விரும்பி கூறக்கூடிய ஒரு நூல் தான் இது, குறள் தான் இது இல்லையா? ஸோ இடும்பைக்கு இடும்பை படுப்பர், துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பர். யார்? அந்த துன்பத்திற்கு துன்பப்படாதவர். சரியா? துன்பத்திற்கே துன்பத்தை கொடுத்து வெல்ல வேண்டும் அப்படின்னு நிறைய மேடைகளில் வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து சொல்லியிருக்கார். ஸோ இதில் இடும்பைனா என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இடும்பைனா என்ன? 36வது, இடும்பைனா என்னன்னு கேட்கல. ஸோ இங்கே பாருங்கள், எதிர்ச்சொல். இடும்பைனா துன்பம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எதிர்ச்சொல். ஸோ 36 ஆப்ஷன் சி. சரியா? நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்னா, கொஷின் படிக்கிறது தான் தப்பு பண்ணுவோம். எல்லாமே கரெக்டாக படிச்சிருப்போம். ஸோ நம்ம படித்ததுன்னு பட்டு நம்ம துன்பத்தை டிக் பண்ண கூட போகலாம். சரியா? ஸோ அதனால் பாருங்கள், கொஷின் நல்லா பாருங்கள். ஸோ எதிர்ச்சொல் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இடும்பைனா துன்பம் தான், அதுக்கு எதிர்ச்சொல் என்ன? இன்பம். ஸோ துன்பத்திற்கே துன்பத்தை கொடுத்து வெல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம வள்ளுவர் வந்து ரொம்ப அழகாகவே எழுதியிருப்பார். ஸோ 37, இன்பம் பொழிக்கின்ற வானொலியாம், எங்கள் தமிழென்னும் தேன்மொழியாம். இப்பாடல் வரி யாருடையது? சரியா? யார் எழுதியிருப்பா? நம்ம நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். சரியா? காந்திய கவிஞர், காங்கிரஸ் கவிஞர் என்றெல்லாம் நம்ம ராமலிங்கனாரை வந்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ எங்கள் தமிழ் அப்படிங்கிற பாடலிருந்து, அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழின் குரலாகும், பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது, கொல்லாவிரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைத்திடும் அன்பரமே, அன்பும் மரமும் மூக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிக்கின்ற வானொலியாம் எங்கள் தமிழென்னும் தேன்மொழியாம் அப்படிங்கிற பாடல் வந்து 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல் தான். ஸோ 37 ஆப்ஷன் டி, வே. ராமலிங்கனார். 38வது கேள்வி, சுடராழியான் அடிக்கே சூடினேன் சொல்மாலை இடராழி நீக்குவேன் என்று என்ற பாடல் வரி யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருடையது? நம்ம பொய்கை ஆழ்வார்.
ஸோ முதல் ஆழ்வார் இல்லையா, முதல் 3 பேர் யார்? பொய், பூதம், பேய். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இந்த பாடல் வந்து முதல் ஆழ்வார் பேயாழ்வார் இயற்றியது. சரியா. வையம் தகலியாக வர்க்கடலை நெய்யாக வெப்பம் கதிரோன் விளக்காக சுடராழியான் அடிக்கே சூடினேன் சொல்மாலை இடராழி நீக்குவேன் என்று அப்படிங்கிற பாடல் நம்ம பொய்கை ஆழ்வார் இயற்றியதுதான். சரியா. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் திருவெட்கா என்னும் ஊரில் பிறந்தவர் தான் நம்ம பொய்கை ஆழ்வார். சரியா. இந்த வையமே தகலியாக, தகலியனா அகல் விளக்கு, இந்த வையகத்தையே அகல் விளக்காக, வரி கடலையே நெய்யாக, வெப்பக்கதிரோன் கதிரவனையே விளக்காக கொண்டுள்ள திருமாலிடம் சுடர் ஆழியான் ஒளிபொருந்திய சக்கரத்தினையுடைய திருமாலின் அவனுக்கே சூடினேன் சொல்மாலை இடராடி நீக்குவேன் என்று என் துன்பத்தை நீக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொய்கையார் வந்து சொல்கிறார் இல்லையா. ஸோ 38 ஆப்ஷன் ஏ. 39வது கேள்வி. வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையாய் தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அற்று வந்துருச்சு. ஸோ இதுலேருந்தே நீங்கள் ஊமை அணியை கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா. 31 ஆப்ஷன் டி. ஸோ என்ன குறளில் என்ன சொல்கிறார் திருவள்ளுவர்? வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையால் தற்று. சரியா. ஒரு செயலை செய்ய போனால் அதை சார்ந்திருக்கிற இன்னொரு செயலையும் செஞ்சிடணும். வினையால் வினையாக்கி கோடல் நினைக்கவுன் யானையால் யானையாய் தற்று. ஸோ யானையால் யானையாய் தற்றுனா ஒரு யானை கொண்டு தான் வந்து இன்னொரு யானையை வந்து பிடிப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு செயலை செய்யும்போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செஞ்சிடணும் அப்படின்னு நம்ம வள்ளுவர் வந்து சொல்கிறார். சரியா. அதுதான் யானையாய் யானையாய் தற்று. ஸோ என்ன இடம்பெற்றுள்ள அணி என்ன? ஊமை அணி. சரியா. அடுத்து 40வது கேள்வி பாருங்கள். நாட்டுப்புற பாடல்களை எந்த நூலில் கி.வா. ஜெகநாதன் தொகுத்துள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச கேள்வி தான், மலை அருவி. சரியா. நாட்டுப்புற பாடல்களே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா கி.வா. ஜெகநாதன் இயற்றிய மலை அருவி எனும் நூல் தான் இல்லையா. ஸோ அடுத்தது 41வது கேள்வி. இரவில் மாட்டிய இளங்குஜுடர் நெகிழி இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல், இவ்வடிகள் எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதில் இருக்குது? ஸோ இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது, நெழுங்கி அப்படின்னு வரும். சரியா. ஸோ எந்த நூல்? பெரும்பானாற்றுப்படை. சரியா. நம்ம கடியலூர் உருத்திரக்கண்ணனார் ஐயா அவர்கள் இயற்றிய பெரும்பானாற்றுப்படை இதில் இருக்கக்கூடிய பாடல் வரி தான் வந்து இது. சரியா. பாடல் வரியை வந்து நம்ம பொருளோடு புரிஞ்சிக்கிட்டோம்னா மறக்காது இல்லையா. ஸோ ஒரு லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கத்தை பற்றிய ஒரு பாடல் தான் வந்து பெரும்பானாற்றுப்படையில் இருக்கக்கூடிய பாடல். 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் 3வது பருவத்தில் இருக்கக்கூடியதுன்னு நினைக்கிறேன். 3ஆ 2ஆன்னு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாற்றிய ஏற்றருஞ்சென்னி விண்புற நிவர்ந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இளஞ்சுடர் நெழுஞ்சி உறவு நீர் அழிவத்து உடுகலம் கரையும் துறை அப்படின்ற பாடல். சரியா. இந்த வானம் வரை 3 இருக்குமா, இது அதில் கலங்கரை விளக்கம். ஓகேவா. ஏனி சாற்றி ஏற்றருஞ்சென்னி, ஏனி வச்சு ஏற முடியாத அந்த அளவுக்கு ஒரு உயரமான ஒரு கலங்கரை விளக்கம். சரியா. விண்புற நிவர்ந்த வேயா மாடத்து. சரியா. இரவில் மாட்டிய இளங்குஜுடர் நெழுஞ்சி. ஸோ இரவில் வந்து வழி தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்க படகுகளுக்கு வந்து தரை தொட்டு ஏறி நிற்கிறதுக்காக வழிகாட்டக்கூடிய லைட் ஹவுஸை பற்றி தான் வந்து நம்ம கடியலூர் உருத்திரக்கண்ணனார் பாடியிருப்பார் இல்லையா. ஸோ 41வது கேள்விக்கு ஆப்ஷன் டி பெரும்பானாற்றுப்படை. அடுத்து 42வது கேள்வி. தஞ்சை பெரிய கோவிலில் எந்த நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறு சுவர் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா. இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தான் இல்லையா. நம்ம சுந்தரர்
வாழ்க்கை வரலாற்று சுவர் ஓவியங்கள். ஓகேவா? எந்த கோயிலில்? தஞ்சை பெரிய கோவிலில். சரியா? 42 ஆப்ஷன் டி. 43வது கேள்வி பாருங்கள். கீழே கூறிய கூற்றிற்கு பொருத்தமானவரை தேர்ந்தெடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். இரண்டாவது, வானம்பாடி, குயிலி, தென்றல் போன்ற இதழ்களில் கவிதை எழுதியவர். மூன்றாவது, இவர் கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும். ஸோ மூணாவது பாயிண்ட் படித்தோன்னே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யார்? நம்ம தேனரசன். சரியா? ஸோ பெய்து பழகிய மேகம், ரோஜா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தேனரசன் ஐயாவுடைய நூல்கள். சரியா? அடுத்தது 44வது கேள்வி. மூன்றுரை அரையனார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் இந்த மூன்றுரை அரையனார்? பழமொழி 400. ஓகேவா? பழமொழி 400 ஆசிரியர் யார்? நம்ம மூன்றுரை அரையனார். ஸோ எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவன் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? கிபி 5ஆம் நூற்றாண்டு. 44 ஆப்ஷன் பி. நாற்பத்தி 5. திருவள்ளுவர் நாடு என்று எவ்வகை தீங்கு இல்லாததை குறிப்பிடுகிறார். ஸோ நாடுனா எந்த தீங்கு இல்லாததை வந்து வள்ளுவர் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது? உருபசியும் ஓவா பிணியும் சிறுபகையும் சேராமல் எய்வது நாடு அப்படின்னு சொல்கிறார் நம்ம வள்ளுவர். ஸோ பசி இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது. ஸோ இது மூணுத்தையும் தான் சொல்கிறார். ஸோ திருக்குறள் என்ன? சிறுபகையும், ஓகேவா, உருபசியும் ஓவா பிணியும் சிறுபகையும் சேராமல் எய்வது நாடு அப்படின்ற நாடுன்ற அதிகாரத்தில் வந்து நம்ம வள்ளுவர் வந்து சொல்கிறார் இல்லையா? ஸோ நாடுனா என்ன இருக்கக்கூடாது? பசி இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, பகை சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு நாடு இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்படின்றார் இல்லையா? ஸோ அடுத்து 46வது கேள்வி. 46வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? 12 ஆழ்வார்களுள் முதல் ஆழ்வார்கள் எனப்படுபவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா? முதல் ஆழ்வார்கள். ஸோ நம்ம அந்த பாடல் படிக்கும் போதே பார்த்தோம் இல்லையா? பொய், பூதம், பேய் அப்படின்னு சொல்லிட்டு. பொய், பூதம், பேய். ஸோ ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்க. 47வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. எங்கள் தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் வே. ராமலிங்கனார். ஸோ எங்கள் தமிழ் அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் எங்கள் தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் வே. ராமலிங்கனார். இவர் தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகம் தன்மை கொண்டவர். ஆமாம், அவர் தமிழ் அறிஞர், ஒரு கவிஞர், விடுதலை போராட்ட வீரராகவும் இருந்திருக்கார் இல்லையா? ஸோ இவர் காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுறார். ஆமாம் இல்லையா? நம்ம கத்தி என்று ரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருகுது, ஓகேவா? அந்த பாடலை எழுதியிருக்கார் இல்லையா? ஸோ மூணுமே சரியாக தான் இருக்குது. ஸோ 1, 2, 3 கூற்று சரி. 47 ஆப்ஷன் ஏ. 48 ஆழிதிருத்தி அருளும் கை யாருடைய கைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நூல் யாருடையது அப்படின்னு கேட்டிருந்தா தான் நம்ம கம்பரை சொல்லணும். ஸோ யார் உடையதுன்னு அப்படியே கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் டி தான். ஓகேவா? நான் கூட கம்பர் தாங்க போட்டேன். ஸோ நூல் அப்படின்றத நூலுன்னு குறித்திருந்தால் தான் நம்ம கம்பரை சொல்லணும். சரியா? ஆழிதிருத்தே அருளும் கை. ஸோ உழவின் சிறப்பில் நம்ம கம்பர் வந்து எழுதிய பாடல் தான் அது. சரியா? மேழி பிடிக்கும் கை, வேல்வேந்தர் நோக்கும் கை, ஆழிதிருத்தே அருளும் கை, சூழ்வினையை நீக்கும் கை என்று என்றும் நிலைக்கும் நீடூழி காக்கும் கை, காராளர் கை. சரியா? காராளர்னா யார்? உழவரை தான் வந்து காலாளர்னு சொல்லிட்டு நம்ம கம்பர் வந்து குறிப்பிடுறார். ஸோ இங்கே யாருடையது அப்படின்னு கேட்டதால் ஸோ ஆப்ஷன் டி உழவர் தான் சரியான பதில்.
அடுத்த கேள்வி 49வது கேள்வி, கீழ்காண்பவற்றுள் வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க. ஸோ எது வேறுபட்டதுன்னு கேட்குறாங்க. தமிழச்சியின் கத்தி, குழந்தை இலக்கியம், தமிழ் இயக்கம், பிசிராந்தையார். சரியா, இது எல்லாமே எங்கே படிச்சிருக்கோம்? நம்ம பாரதிதாசன் ஐயா அவர்களுடைய நூலில். எது தப்பாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியா, தமிழச்சி வாணிதாசன், தமிழச்சியின் கத்தி பாரதிதாசன். ஸோ குழந்தை இலக்கியம் யாருடையது? நம்ம வாணிதாசன் ஐயா அவர்களுடையது இல்லையா? அரங்கசாமி என்கிற எத்திராசுலு என்ற இயற்பெயரை கொண்டவர் நம்ம வாணிதாசன் இல்லையா? ஸோ அவருடைய நூல் தான் குழந்தை இலக்கியம். நம்ம பாரதிதாசனுடையது என்ன? இளைஞர் இலக்கியம். சரியா, ஸோ தமிழச்சியும் அவரது தான். ஸோ தமிழச்சியின் கத்தி பாரதிதாசன் ஐயா அவர்களுடைய. ஸோ அவருடைய ரெண்டு நூலுமே அப்படி ரெண்டும் மிக்சிங்காக இருக்கும். சரியா, ஸோ 49வது ஆப்ஷன் பி. 50வது கேள்வி, கண்முடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்புடையார் கல்லாதவர். குரட்பாவில் அமைந்துள்ள தொடைநயத்தை காண்க. ஸோ தொடைநயம் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன? மோனை இல்லை. ஸோ அடி எதுகை வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அடி மோனைன்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. ஸோ அடி எதுகை இருக்குது. ஸோ சீர் மோனை இருக்கா? ஸோ இருக்குது. ஸோ 50 ஆப்ஷன் பி. அடுத்து 51வது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், கலம்பகம் 15 உறுப்புகளை கொண்டது. ஆமாம், 18 உறுப்புகளை கொண்டது தான். களம் 12, பகம் 6. ஆமாம், ஓகேவா? 12 + 6 தான் இல்லையா? 18. 3, பல வகையான பாவகைகளும் கலந்திருந்ததால் இந்நூல் கலம்பகம் என்று பெயர் வருகிறது. ஆமாம். 4வது, திருச்செந்தூர் கலம்பகம் 96 சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. ஆமாம், கரெக்டு தான். ஸோ 51 அனைத்தும் சரி. சரியா? 52வது கேள்வி, பகைவரை தண்டித்தலை விடவும் அவருக்கு நன்மை செய்தலே சிறந்தன்று என கூறும் நூல் எது? செற்றாலை செறுத்தலின் தற்செய்கை சிறந்தன்று அப்படிங்கிற பாடல் வரியில் வந்து நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? பகைவரை தண்டிப்பதை விடவும் அவருக்கு நன்மை செய்வதே சிறந்தன்று. ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை, காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல். ஓகேவா? அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? கற்றலில் சிறந்தன்று கற்றாரை வழிபடுதல். ஸோ செறுத்தலின் தற்செய்கை சிறந்தன்று அப்படின்ற அந்த வரிக்குண்டான பொருள் தான் வந்து இது. சரியா? ஸோ பொருள் தான் கேள்விகள் கேட்குறாங்க இல்லையா? ஸோ 52 ஆப்ஷன் பி. 53, திருச்செந்தூர் கலம்பகம் எனும் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா? யாரு? சுவாமிநாத தேசிகர் இல்லையா? ஸோ சுவாமிநாத தேசிகருக்கு இன்னொரு பெயர் தான் என்ன? ஈசான தேசிகர் இல்லையா? ஸோ மயிலேறும் பெருமாள்ன்றது வந்து ஈசான தேசிகருடைய ஆசிரியர் தான் வந்து மயிலேறும் பெருமாள் இல்லையா? சுவாமிநாத தேசிகர் அல்லது ஈசான தேசிகர். சரியா? ரெண்டு பேர் அவருக்கு இருக்குது. ஸோ இவரை பற்றி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ 53 ஆப்ஷன் டி. 54, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நலனே. இவ்வடிகள் யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? யார்? நம்ம ஔவையாருடைய வரிகள். ஸோ நிலத்துக்கு எந்த பெருமையும் கிடையாது. சரியா? அங்கே வாழ்கிற மனுஷங்களுக்கு தான் வந்து மனுஷங்களை வச்சு தான் பெருமையை வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நலனேங்கிறார். சரியா? நாடாக இருந்தான்னா காடாக இருந்தான்னா மேடாக இருந்தான்னா பள்ளமாக இருந்தான்னா இடத்த பொறுத்து மதிப்பு இல்லை, அங்கே வாழ்கிற மனுஷங்களை பொறுத்து தான் மதிப்பு அப்படின்னு நம்ம ஔவையார் வந்து மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறார். ஸோ ஆப்ஷன் 54 ஏ. 55வது கேள்வி, திருக்குற்றால குறவஞ்சி. சரியா? பழைய புக், 7ஆம் வகுப்பு பழைய புத்தகம்.
அதுலேருந்து கேட்டிருக்காங்க. சரியா? வாட காண்பது, ஒடுங்க காண்பது, தேட காண்பது, போட காண்பது. சரியா? ஸோ வாட காண்பது மின்னார் மருங்கு, ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம், தேட காண்பது நல்லறம் கீர்த்தி, போட காண்பது பூமியில் வித்து. ஸோ 2 1 4 3. ஸோ ஆப்ஷன் ஏ. சரியா? 56வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. புலவர்கள் பலர் அவ்வப்போது பாடிய பல பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது. ஆமாம், கரெக்டு தான். துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர். இல்லையா? ஸோ 56 ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. துன்பத்தை நகைச்சுவையோடு பாடுவதில் வல்லவர் தான் யார்? நம்ம ராமச்சந்திர கவிராயர். சரியா? ரொம்ப அழகாக அந்த பாடலை பாடியிருப்பார் இல்லையா? ஸோ அந்த வறுமையினுடைய உச்சத்துலேயும் அந்த பாடல் ரொம்ப ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரச்சித்தானா, அல்லைத்தான் யாரைத்தான் நோவத்தான் ஐயோ எங்கும், பல்லைத்தான் திறக்கத்தான் புவியில்தான் பண்ணினானே, வணக்கம் வரும் சில நேரம், குமணகண்ட வலிப்பு வரும் சில நேரம், கணக்கு வரும் சில நேரம், வேட்டை நாய் போல் கடிக்க வரும் சில நேரம், கைவர்களுக்கெல்லாம் இணைகவரும் படித்தமிழை பாடி பாடி எத்தனை நாள் திரிந்து உழல்வேன் ஐயா, குணக்கடலே அருள்கடலே குறைகடலே என்ற பரங்குன்ற ஆளனே பாருமையா அப்படின்னு பாடியிருப்பார் இல்லையா? சரி, ஓகே, பாடலுக்கு போய்டுமா? சரி, ஓகே. 56 ஆப்ஷன் ஏ ரெண்டுமே சரியானது தான். 57 நீதி நெறியில் நின்று பிறர்க்குதவும் நேர்மையவர் மேலவர் கீழவர் மற்றோர் இவ்வடிகள் யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ யாருடையது? நம்ம பாரதியாருடையது. ஸோ 1905 1906 காலகட்டத்தில் வங்கப்பிரிவினை சுதேசி இயக்கங்கள்லாம் ரொம்ப பெருசாக நடந்துகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம பாரதியார் பங்குக்கு அவர் எழுதியிருப்பார். என்னென்னு? ஆலைகள் வைப்போம், கவிச்சாலைகள் வைப்போம், ஊசிகள் செய்வோம், காகிதம் செய்வோம், நல்ல ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம்ன்ற பாடலில் சொல்லியிருப்பார் இல்லையா? நீதி நெறியில் நின்று பிறருக்கு உதவும் நேர்மையாளவர் தான் மேலவர், இது தவிர மற்றவங்க எல்லாருமே கீழானவங்க தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று கலைமகள் சொல்லிய சொல்லை அப்படின்னு கூட சொல்லியிருப்பார் இல்லையா? ஜாதி இரண்டொழிய வேறில்லைன்னு சொன்னது யார்? நம்ம ஔவையார். ஸோ அவரை மேற்கோள் காட்டி நம்ம பாரதியார் இந்த பாடலை தான் பாடியிருப்பார். ஸோ 57 ஆப்ஷன் ஏ பாரதியார். 58வது கேள்வி. மனைக்கு விளக்கம் மடவார் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன? ஸோ நான்மணிக்கடிகையினுடைய பாடல் நம்ம விளம்பி நாகனார் அழகாக எழுதியிருப்பார். மனைக்கு விளக்கம் மடவாள், மடவார்க்கு தன் தகைசால் புதல்வன், தன் மனக்கினிய காதல் புலர்வர்க்கு கல்வியை, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. இல்லையா? வீட்டுக்கு எது விளக்கு? பெண்கள். பெண்களுக்கு எது விளக்கு? அவங்க குழந்தைகள். அவங்க குழந்தைகளுக்கு எது விளக்கு? கல்வி. அந்த கல்விக்கு எது? புகழ்சால் உணர்வு, நல்ல பண்பு. இல்லையா? ஸோ இதில் மடவார்னா அப்போ என்ன? ஆப்ஷன் பி பெண்கள். மடவார்னா பெண்கள். சரியா? அடுத்து 59 தமிழ் விருந்து என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா? யார்? ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து வைத்தவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தோம் இல்லையா? ஆப்ஷன் பி ராபி சேதுபிள்ளை, சொல்லின் செல்வர். இல்லையா? ஸோ 59 பி. சரியா? முதல் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இல்லையா இவர் தமிழ் இன்பத்துக்காக 1956. ஸோ 60வது கேள்வி பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. ஃபஸ்ட்டு நான்மணிக்கடிகையின் ஆசிரியர். ஓகேவா? மேலே தான் பார்த்தோம் இல்லையா? நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் யார்? விளம்பி நாகனார். இது 11 மேல் கணக்குன்னு கொடுத்துருக்காங்க.
சரியா, மேல் கணக்கு இல்லை இல்லையா. ஸோ அடுத்து 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பது நான்மணி கடிகை என்று பொருள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டாவது தப்பாக தான் இருக்குது. 4 மணி போன்ற கருத்துக்களை கொண்டது தான் நான்மணி கடிகை. ஸோ ஆப்ஷன் சி 2 மட்டும் தவறு. 61வது கேள்வி, தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல். சரியா, எது தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? நம்ம தாயுமானவர் ஐயாவுடைய பாடல்கள் தான் தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, தாயுமானவர்னே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படிங்கிற பாடல் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா. அன்பர் பணி செய்யனை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்யும் பராபரமே. ஓகேயா, இதுவும் அவருடைய ரொம்ப அழகான வரிகள். ஸோ 61 ஆப்ஷன் டி. 62 தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் இல்லையா. நம்ம பாரதிதாசன் ஐயா அவர்களுடைய பாடலில் இருந்து கேட்டிருக்காங்க. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். ஸோ நீர் 3 4 1 2 3 4 1 2. ஸோ 62 ஆப்ஷன் ஏ. 63 பிறர் நமக்கு செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்வது. ஸோ பிறர் நமக்கு செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்வது என்ன? பொறை. சரியா, பொறை உடைமை. ஸோ பொறை தான் பொறுமை, பொறுத்தல். சரியா, நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறவுடைமையை போற்றி ஒழுகப்படும் சொல்லியிருப்பார் இல்லையா. உங்கள்கிட்ட இருக்கிற நிறை உன்னை விட்டு நீங்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நீ பொறுமையை கடைப்பிடிக்கணும். இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற நிறை இல்லாமலே போயிடும். சரியா, அதை தான் சொல்கிறார். ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறார். 64வது கேள்வி, தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாரு? நம்ம பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இல்லையா. அவர் தான் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். மற்றவங்க எல்லாம் பரப்பலையான்னு கேட்காதீங்க, அது புக்கில் கரெக்டாக அந்த வரி கொடுத்துருக்கு. ஸோ எல்லோரும் பரப்பியிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாக்டாக வரிக்கு பொருத்தமானவர் நம்ம பெருஞ்சித்திரனார். 65வது பாருங்கள், திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்துள்ள பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். சரியா, திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் இல்லையா. ஸோ இது சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் பாடிய பாடல் தான். சரியா, ஸோ சோழன்றது தான் அதில் முக்கியமானது, கேட்கலாம். சரியா, அவர் சேரமரபை சார்ந்தவர் தான், ஆனாலும் வாழ்த்து பாடலை சோழனை பற்றி தான் பாடியிருக்கார் இல்லையா. ஸோ அதுலேருந்தே அவர் தெரிஞ்சிருக்கார், பாகுபாடு அற்றவர் இல்லையா. 66 மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது? சரியா, மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது? ஊக்கமின்மையா, வன் சொல்லா, சிறிய சொல்லா? ஸோ ஆப்ஷன் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கே குழப்பம் வந்திருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் படிக்கலனா கூட, அந்த திருக்குறளை படிக்கலனா கூட அறிவுடைய மக்கள்னு சொல்லிடலாம் இல்லையா. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா மக்கட்பேரில். ஸோ என்ன சொல்கிறாரு? தம்மின் தம் மக்கள், தம்மை விட தம்முடைய மக்கள், அதாவது மக்கள்னால் நம்முடைய பிள்ளைகள், அறிவாக இருக்கிறது மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது அப்படின்னு சொல்கிறார். ஸோ தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது, அந்த திருக்குறள் தான் அது. ஸோ 66வது திருக்குறள். 66வது கொஷின் ஆப்ஷன் பி. 67வது கேள்வி, விருந்தினரின் முகம் எப்பொழுது வாடும்? எப்போ வாடும்? நம்ம முகம் மாறினா அவங்க முகம் வாடும் இல்லையா. ஸோ நம் முகம் மாறினால் 67 ஆப்ஷன் ஏ. மோப்பக்குணையும் அனிச்சம் முகத்திறந்து நோக்கக்குணையும் விருந்து. சரியா, அனிச்ச மலர் தொட்டால் என்ன சுருங்கிடும், அதே மாதிரி நம்முடைய முகம் மாறினா
இப்போ வீட்டுக்கு ஒருத்தர் வரும்போது நம்ம மூஞ்சி தூக்கி இப்படி வச்சோம்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? அவங்க வருத்தப்படுவாங்க இல்லையா? வரும்போது சிரிச்ச முகமாக வாங்கன்னு சொல்கிறது தான் வந்து நல்லாயிருக்கும் இல்லையா? அவங்க வரும்போதே உள்ள நம்ம இப்படி மூஞ்சை திருப்பினோம்னா வருத்தப்படுவாங்க இல்லையா? ஸோ அதுதான். ஸோ ஆப்ஷன் ஏ. 68வது கேள்வி பாருங்கள். ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை எனும் குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை. ஸோ ஆற்றுவார்னா பெரியவர், அவரை வந்து இகழாமை, ஓகேவா? அறிவில் சிறந்த பெரியோர்களை இகழாமல் போற்றுவதே வந்து என்ன? போற்றுவது தான் போற்றலுள் எல்லாம் தலை அப்படிங்கிறார். ஸோ என்ன? பெரியோரை பிழையாமை. 68 ஆப்ஷன் பி. 69 புதுமைகள் செய்த தேசம் இது, பூமிக்கு கிழக்கு வாசல் இது என பாடியவர் யார்? நம்ம ராதாகிருஷ்ணன் என்ற இயற்பெயர் கொண்ட தாராபாரதி. சரியா? 69 டி. 70 புலிதங்கிய குகை என்ற பாடல் டேஷ் நூலில் இடம்பெற்றுள்ளது. சரியா? எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பாடல் தான் இல்லையா? புறநானூறு. 71வது 10 பாட்டு நூல்கள் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. சிறுபானாற்றுப்படை, பட்டினப்பாலை, ஐங்குறுநூறு, மலைபடுகட்டாம். சரியா? ஐங்குறுநூறு படிக்கும் போதே தெரிஞ்சிடும் இல்லையா? ஐங்குறுநூறு எது? 8 தொகை நூல்களில் ஒன்று இல்லையா? ஸோ 72வது கேள்வி பாருங்கள். பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சர வங்கலங்களும் கிளியே நரியெல்லாம் மூளையிடும் என்ற பாடல் வரி யாருடையது? யாருதுப்பா? சுரதா, ராஜகோபாலன் இல்லையா? இயற்பெயர் என்ன? ராஜகோபாலன் இல்லையா? ஸோ நம்ம சுரதா ஐயாவுடைய பாடல். 72 ஆப்ஷன் ஏ காடு என்ற தலைப்பிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள பாடல். 73வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுக்கு பொருத்தமானவரை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன், தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர். 2வது, தமிழ் பாடல்களின் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதை எழுதியவர். முக்கியமானது யாரு? நம்ம உடுமலை நாராயண கவி. சரியா? பகுத்தறிவு காவிரியார் என்று அழைக்கப்படக்கூடியவர். ஸோ நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதை எழுதியவர்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஸோ 73 ஆப்ஷன் பி. 74 பொறுத்துக. தகழி, நாரணன், ஞானம், இடர் ஆழி. சரியா? தகழினா என்ன? வையமே தகழியாக அப்படின்னு படிச்சிருக்கோம். தகல்னா அகல் விளக்கு. ஏக்கு 2. நாரணன் திருமால் 2 1. ஞானம் அறிவு. இடராடினா துன்பக்கடல். சரியா? தகழி அகல் விளக்கு 2 1 4 3. 2 1 4 3. 74 ஆப்ஷன் டி. ஸோ 75 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் யார்? மூவர் யார்? பொய், பூதம், பேய். படிச்சலையா? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார். ஸோ ஃபஸ்ட் யார்? பொய்கை ஆழ்வார். சரியா? ஸோ அடுத்ததாக சிலபஸ்லேருந்து தமிழ் இலக்கியத்தில் 1 2 அதில் வந்து கேட்கப்பட்ட ஒரு 25 கேள்விகள். 76 குன்றேறி யானைப்போர் கன்றற்றால் தன்கைத்தொன் ருண்டாகச் செய்வான் வினை. ஓகேவா? என்ற குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ என்ன அணி இடம்பெற்றிருக்கு? உவமை அணி. சரியா? குன்றேறி யானைப்போர் கன்றற்றால் அங்கேயே அற்று வந்துடுது இல்லையா? ஸோ அதை வச்சும் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை குறளோடைய அர்த்தம் தெளிவாக தெரிஞ்சிருந்தாலும் சொல்லிட்டு இருக்கலாம். குன்றேறி யானைப்போர் கன்றற்றால் தன்கைத்தோன் உண்டாகச் செய்வான் வினை. ஸோ வந்து கடன் வாங்கி அந்த ஒரு தொழிலையும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம வள்ளுவர் வந்து சொல்கிறார். ஸோ கடன் வாங்கி செஞ்சுறது வந்து ஆபத்தானது. ஸோ இப்போது குன்றேறி யானைப்போர் கன்றற்றால், ஒரு குன்று மேலே ஏறி மலை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு நீ யானை போரை வந்து பார்க்குறது எப்படி? சேஃபாக இருக்கலாம்.
நீ போய் யானை போகிறப்ப பக்கத்தில் நின்று பார்த்தனா என்ன பண்ணோம், மெரிச்சு கொண்டுரும் இல்லையா? ஸோ அதுதான் அந்த அளவுக்கு எது பாதுகாப்பானது. எது தன் கைத்தொன் உண்டாக செய்வான் வினை. தன் கையில் இருக்கிற காசை மட்டும் வச்சு ஒரு தொழிலை செய்யறது பிரச்சனை இல்லை. கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செஞ்சேன்னு வச்சுக்கேன், அது ஆபத்தானது அப்படிங்கிறத வந்து இந்த குறளை வந்து ரொம்ப அழகாக வள்ளுவர் சொல்கிறார். குன்றையேறி யானை போர் கன்றற்றால் தன் கைத்தொன் உண்டாக செய்வான் வினை. சரியா? 76 ஆப்ஷன் ஏ. 77 ஸோ அதிகாரங்கள் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அரசியல் 25ன்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ ஏக்கு 3 2 இருக்கா? அடுத்து எது? கற்பியல் 13, சிக்கு 2. ஸோ 77 13 வரும் இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. அரசியல் 25, களவியல் கற்பியல். ஸோ களவியல் கற்பியல் 18. ஸோ 4 தான் வரும். ஸோ ஆப்ஷன் பி. சரியா? அரசியல் 25, துறவரவியல் 13, கற்பியல் 18, இல்லறவியல் 20. சரியா? ஸோ களவியல் கற்பியல் 18, 25. சரியா? அந்த மாதிரி படித்த ஞாபகம். ஸோ ஏதாவது 2 தெரிஞ்சால் போதும் இல்லையா? ஸோ எல்லாமே தெரிஞ்சுதான் இருக்கணும். ஸோ அந்த டைமுக்கு இது எப்படி இருக்குன்னு பார்த்து பண்ணுங்கள். ஸோ 77 ஆப்ஷன் பி. 78 தெள்ளுத்தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள் அல்லும் தோறும் சுவை உள்ளுதோறும் மணர்வாங்கும் வண்ணம் என திருக்குறளை புகழ்ந்தவர் யார்? இல்லையா? வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் உடனே சொல்லிடுவோம். ஸோ அதோட பாடலுடைய முதல் 2 வரையும் கொடுத்துருக்காங்க. சரியா? படிச்சிருப்போம். ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், இதை விட கடைசி வரிகள் நம்ம கரெக்டாக படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த பாடலுடைய முதல் வரி தான் வந்து தெள்ளுத்தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள். ஸோ யார்? நம்ம பாவேந்தர் பாரதிதாசன். எழுபத்தி 9வது கேள்வி பாருங்க. மலையின் மாண்பை காட்டிலும் பெரியது என முதற்பாவலர்னா யாரு? திருவள்ளுவர் போற்றுவது எதுன்னு கேட்குறாங்க. சரியா? மலையின் மாண்பையோட பெருசு எதுப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ என்னது? நேர்வழி மாறாது அடக்கமாய் இருப்பவனினுடைய உயர்வு மலையினும் மானப்பெரிது இல்லையா? நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிதுன்றவர். ஸோ 79 ஆப்ஷன் ஏ. சரியா? தன் நிலையிலிருந்து மாறாமல் அடங்கியான் தோற்றம் அடக்கமாக இருப்பவனுடைய தன்மை வந்து எது? இந்த மலையோட பெருசுப்பாது அப்படின்றார். ஸோ 79 ஆப்ஷன் ஏ. 80வது எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வகை உறைவது அறிவு.